அன்பார்ந்த பிரியவர்களே, அனைவருக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மதுரை உயர்நீதிமன்றம் ஜி.ஆர். சாமிநாதன் வழங்கிய தீர்ப்பையே மீண்டும் வழிமொழிந்து இன்றைக்கு 2 நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு என்பது சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், RSS இந்து முன்னணி கும்பல் தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று கொக்கரித்தார்கள், தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அது பிப்ரவரி 4ஆம் தேதி நடந்த எச் ராஜா தெளிவாக பதிவு செய்தார். அதை உறுதி செய்யும் விதமாக இந்த தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்கிறோம். ஏனென்று சொன்னால், அயோத்தியில் எப்படி அங்கே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை கலவரத்தை ஏற்படுத்தி இரத்த ஆறை உட வைத்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை படுகொலை செய்தார்களோ, அதே போன்றுதான் இங்கு மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய தமிழ்நாட்டை, மதுரையை திட்டமிட்டு குறிவைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஆதரவாக துணை போகும் விதமாகத்தான் இந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரியுது. அப்போ மீண்டும் நம்ம இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் ஏன் அந்த இடத்த குறிவைத்து தொடர்ந்து ஏத்தணும்னு பேசுகிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தர்காவை இடிக்கணும். அப்போ தர்காவை இடிப்பது, இங்கே இருக்கக்கூடிய இந்த இணக்கத்தை உடைப்பது அப்படிங்கிறதான் இவங்களுடைய முக்கியமான விஷயம். இதை ஏற்கனவே நாங்கள் ஜூன் 13ஆம் தேதி நீதிபதி புகழேந்தி அவர்கள் முன்னாடி இந்த முருகர் பக்தர்கள் மாநாடு என்று ஒன்று நடத்தும் பொழுது இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தியை பதிவு செய்தோம். அதில் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் லஜபிராய் அவர்கள் பேசும்பொழுது தெளிவாக குறிப்பிட்டார், அந்த விஷயத்தில் மண்டைக்காடு கலவரம் என்பது செய்த நபர்கள் யாரு? இவர்கள் தான். ஏன் என்று சொன்னால், அங்கே இந்து கிறிஸ்தவர்களும் இந்து நாடார்களும் ஒற்றுமையாக இணக்கமாக வாழ்ந்த ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து இவர்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி தொடர்ந்து பயணித்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த ஒற்றுமையை சிதைக்கும் விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்துகிறார்கள். அங்கே மிகப்பெரிய ஒரு பதட்டம் கலவரம் நடந்து அந்த இணக்கத்தை இனிமேல் நடக்கவே வாய்ப்பில்லை அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை தென்பகுதியில், குறிப்பாக தென் மாவட்டத்தில் மதுரையில் நடத்தணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இணக்கத்தை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இலக்கு. அப்போ அந்த இலக்குக்கு ஆதரவாகத்தான் இந்த தீர்ப்பு என்பது அமைஞ்சிருக்குன்றதான் நம்ம தெளிவாக புரியும். அப்போ இவர்கள் நோக்கத்தை ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது. இது அயோத்தியில் தமிழ்நாடு என்பதை நாம் மீண்டும் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு, தொடர்ந்து போராட வேண்டியிருக்கு. ஏனென்று சொன்னால், இங்கு மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக வழிபாடாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறையே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தர்கா வழிபாடாக இருக்கட்டும், ஆடுகோழி பலியிடக்கூடிய முறையாக இருக்கட்டும், எதுவுமே இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறை கிடையாது. இங்கு குலதெய்வ வழிபாட்டு முறை, நாட்டார் வழிபாட்டு முறை கொண்ட கலாச்சாரம் பண்பாடு கொண்டது தான் இந்த தென்பகுதி என்பது, மதுரை என்பது. இங்கு நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஆடுகோழி பலியிடாத குலதெய்வங்களே கிடையாது, கோயிலே கிடையாது. பெரும்பான்மையான கோயில்கள் இப்படி கொண்டது தான். அப்போ இதை எப்படி காலி பண்ணுறது, இது ஒழிச்சு கட்டுறதுன்னு சொன்னால், அதை நேரடியாக சொல்லாத இந்த கும்பல், இஸ்லாமியர்கள் ஏதோ இங்கே ஆக்கிரமிச்சிட்டாங்க, தர்காவை கட்டிட்டாங்க, அங்கே புனிதத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் பண்ணான். இன்றைக்கு கந்தர்மலைங்கிற படத்தில் கூட முழுக்க என்ன பண்ணுறான், இந்த சாதிய வன்மத்தையும் மத வெறுப்பையும் தான் தொடர்ந்து பரப்பிட்டு வரான். இப்போ நீதிமன்றங்களுக்கு அதுக்கு வழிமொழிந்து இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறதுன்னு சொன்னால், இது முழுக்க திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவது என்பதுதான் இவருடைய இலக்கு என்பது. ஆக இது நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை முறியடிக்கும் விதத்துக்கு நாம் ஒரு மக்கள் போராட்டம், மக்கள் எழுச்சி தான் தீர்வு. எப்படி நம்ம டங்ஸ்டனில் இந்த திட்டம் அமைஞ்சால், இந்த திட்டம் வந்தால் என்ன விளைவு ஏற்படும், இங்கே இருக்கக்கூடிய காடுகள், மலைகள், இயற்கை வளங்கள், பல்லுயிர்கள், பல்வேறு நினைவு சின்னங்கள் அழிக்கப்படும், விவசாயம் அழிக்கப்படும். அப்போ இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி மக்கள் எப்படி விழிப்புணர்வு அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இதே ஜனவரி 7ஆம் தேதி போன ஆண்டு போராடி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நடத்தி காமிச்சார்கள். அதன் மூலமாக தான் இந்த மத்திய அரசும் இந்த கார்ப்பரேட்டுகளும் பணிந்தார்கள், அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. அப்படியான ஒரு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் வெடிக்கும். மீண்டும் ஒரு போராட்டம் வரப்போகுது. அப்படி ஒரு போராட்டத்தை நாம் கட்டியமைப்பதற்காக நாம் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. இதற்கு அனைத்து ஜனநாயகத்திலும் ஒருங்கிணைந்த முறையில் நாம் போராடுவோம். இந்த திருப்பரங்குன்றத்தை ஒருபோதும் அயோத்தியாவுக்கு அனுமதிக்க மாட்டோம். இது அயோத்தியில் தமிழ்நாடு என முழங்குவோம். நன்றி, வணக்கம்.